தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. ரோமர் 6ஆம் அதிகாரம் 19வது வசனம். உங்கள் மாமிச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படிக்கு உங்க அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். நேற்றைய தினத்துல பார்த்தோம், ஒரு மனுஷன் பாவத்திலிருந்து நீங்கி விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமை ஆக நீதியின்படி வாழுகிறவனாக அதுக்கு விட்டு தன்னையே முழுவதுமாக விட்டு கொடுத்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நாங்க பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக அவர் ஏன் நீங்க நீதிக்கு அடிமைகளாக உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு முக்கியமான காரியத்தை இந்த தொடர்ச்சியாக இந்த 19வது வசனத்துல சொல்றாரு. என்னத்துக்காம்? உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்துக்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல எப்ப பாவத்துல இருக்கீங்க, இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமையாக ஒப்பு கொடுங்க. ஏன் நீதிக்கு அடிமைகளாக உங்கள் அவயவங்களை, ஆத்மாவை மட்டுமல்ல அவயவங்களையும் ஒப்பு கொடுக்கும்படி அவர் சொல்லுகிறார் என்றால், பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படிக்கு, பரிசுத்தமானதை பேசும்படிக்கு அல்ல, பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படிக்கு, பரிசுத்தமாய் வாழுவதற்கு, நீங்க வாழ்ந்து மற்றவங்களையும் அதற்கு நேராக நடத்தும்படிக்கு தான் நீங்க உங்க அவயவங்களை உங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்க என்று பவுல் இங்க சொல்றாரு. அப்ப ஒரு மனுஷன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அந்த வேதத்துக்கு தன்னை விட்டு கொடுத்து அந்த வேதத்தின்படி வாழும் போது அவன் தேவனுடைய நீதிக்கு அடிமையாயிருக்கிறான். அப்படி தேவனுடைய நீதியின்படி வாழுகிற மனுஷனுடைய வாழ்க்கையில நிச்சயமாக பரிசுத்தத்துக்கு முதலிடம், பரிசுத்த வாழ்க்கை அவன் செய்கிறவனாய் வாழுகிறவனாய் எந்த இடத்திலும் அந்த மனிதன் காணப்படுவான். சபையில போனோம்னா மட்டும் பரிசுத்தம் கிடையாது. நாங்க ராப்போஜன எடுக்க ஆண்டவரை மாத்திர மாதிரி ஒரு ஜெபத்தை சொல்லி போட்டு, என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நான் இவ்வளவு நாளும் செய்த பாவம் எல்லாம் இதோட முடிஞ்சு அண்டு ஆண்டவரை ஏமாத்துகிற மாதிரி, நான் அப்பப்ப பரிசுத்தமா நான் இப்ப ராபோஜனம் எடுக்கலாம். ராபோஜனத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் சம்பந்தம் இல்லை, அது முதலாவது. அது மட்டுமல்ல, அங்க ஆண்டவரை மாத்துகிறார். ஒரு நிமிஷம் ஒரு 2 செகண்ட் ஜெபிச்சோன்னா நாங்க செய்த எல்லா காரியமும் எங்களுக்கு போயிட்டு நாங்க பரிசுத்தம் ஆயிட்டோம், நாங்க அதை எடுக்கலாம் என்று நடிக்கிறது, தேவனை ஏமாத்துறது. இது ஆண்டவர் சொல்லல. நீங்க பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படிக்கு உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமையாக நடப்பி வாழும்படி, வாயால சொல்றதல்ல, மற்றவர்களுக்கு எங்களுக்கு மரிசுத்தவான் போல காண்பிக்கிறதல்ல, அன்றாட வாழ்க்கையில, அது குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் சரி, பொது வாழ்க்கையா இருந்தாலும் சரி, ஊழிய வாழ்க்கையா இருந்தாலும் சரி, வேலை வாழ்க்கையா இருந்தாலும் சரி, எங்க போனாலும் என்ன தாவீது ராஜா சொல்றாருல்ல, அவர் என் உள்ளுந்திரியங்களை அறிந்திருக்கிறார், அவருக்கு முன்பாய் நான் மறைவாய் இருக்க முடியாது என்று தாவீது ராஜா சொல்றாருல்ல. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் எங்கு போனாலும் அங்க பரிசுத்தமானதை நாட செய்ய நிலைத்திருக்க நாங்க வாஞ்சிக்கணும், நடக்கணும். இப்படி ஒவ்வொரு நாளும் நாங்க நடக்கும்போது, வாழ தொடங்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நாங்க இயேசுவை போல மாற்றப்படுகிறோம். அப்படி மாற்றப்பட்டு அது பரிபூர்ணப்படும் போது அங்க தேவ சமூகத்துல போய் நிற்போம்.
நிற்கும் போது அங்க நியாய தீர்ப்பை தப்பித்து தேவனோடு கூட நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கத்தக்கதான ஒரு கிருபையை பெற்றுக்கொள்வோம். இதுக்குத்தான் நீதிக்கு அடிமைகளாயிருந்து பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அதன்படி வாழ்ந்து கிரியை செய்யணும் என்பதாக பவுலிங்க தெளிவாக சொல்றார். ஆண்டவர் தாமே, ஆவியானவர் தாமே தொடர்ந்து ஒவ்வொருத்தரையும் அப்படியாக பரிசுத்தத்துக்கென்று முதலிடம் கொடுத்து ஒவ்வொரு காரியங்களையும் யோசித்து தெய்வத்துக்கு பிரியமாக வாழ என்னை உங்களையும் வழி நடத்துவாராக. ஆமென்.